ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சரிங்க, நான் உன் நண்பன் அபிஷேக் பேசுகிறேன். சரிங்களா, நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டுலேருந்து நம்ம இன்னொரு வேகன்சி விட்டாச்சு. சரிங்களா, உங்களுக்கு தெரியும், போன வாட்டி ஒன்று விட்டாங்க, அதுக்கு அட்மிட் கார்டு கூட வந்துருச்சு. நீங்கள் போய் அப்ளை பண்ணியிருந்தால் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ இன்னொரு வேகன்சி இந்தியன் கோஸ்ட் கார்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஸ் நாவிக் ஜென்ரல் டியூட்டி, நாவிக் கஸ்டமிக் பிரான்ச் அண்ட் யாத்ரிக். ஓகே, நம்ம கோஸ்ட் கார்டுலேருந்து நம்ம ஜென்ரல் டியூட்டி, நம்ம ஆர்மிக்குள்ளே இருக்கும் பாருங்கள், ஜென்ரல் டியூட்டி அதுதான் சேம் ஒர்க் தான். அப்புறம் டொமஸ்டிக் பிரான்ச், நம்ம ஷிப்போட பிரான்ச்சு, அப்படி ஒரு மீனிங்கான எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம ஜென்ரல் டியூட்டி இருப்பாங்க பாரு, அதுக்கான பின்னாடி பேட்ச் அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் பிரான்ச். அண்ட் யாத்ரிக்கான ஹெல்ப்பர். சரிங்களா, ஹெல்ப்பர் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறது, வெல்டிங்காக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஹெல்ப்பர். சரிங்களா, அதோட நம்ம ஆன்லைன் ஃபார்ம். சரிங்களா, இது ஆன்லைன் அப்ளிகேஷன். சரிங்களா, இது வந்து ஆன்லைன் ஃபார்ம் ஃப்ரம் 5 January to 2021. நம்ம அஞ்சு டேட் 5 January to 2021. ஓகேங்களா, அப்புறம் 1 மணி நின்று, சரியா, 1 மணி இல்லை, சாரி 10 o'clock நின்று. சரிங்களா, 10 o'clock to 19 January 2021 ஃப்ரம் 18 hours. இட்ஸ் மீனிங் ஆஃப் 5 o'clock. ஓகேங்களா, நம்ம ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். சரிங்களா, 19 January. சரிங்களா, 2021. சரிங்களா, நான் இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா சொல்கிறேன். சரிங்களா, இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா, இது எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. வேணுமானா சைடில் இங்கே அப்ளை பண்ணவங்க சைடில் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அது தகுந்தியான தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா, எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சரியா, ஆஃப் ஜென்ரல் டியூட்டி, நாவிக் கஸ்டமிக் பிரான்ச் அண்ட் யாத்ரிக் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்ட் அண்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன். இது ஆர்மி சம்மந்தம் தான். ஆர்மிக்கு இதுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து +2 இருக்கணும். சரியா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு எதுவுமே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. காமர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது, ஆர்ட்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்குது, சரிங்களா, அது 2 இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து 10th பாஸ் இருந்தாவே போதும். சரியா, ரிகனைசஸ் போர்டு ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், நீங்கள் 10th பாஸ் இருந்தாவே போதும். சரியா, நம்ம நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு. அப்போது யாத்ரிக் 10th பாஸ்டு ஃப்ரம் எஜுகேஷன் போர்டு ரெகனைஸ்ட் பை கவுன்சில் ஆஃப் போர்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், COBSC அண்ட் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் டெக்னோ கமிஷன் அண்ட் ரேடியோ பவர் இன்ஜினியர் அப்ரூவ் டு ஆல் இந்தியா கவுன்சில் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். சரிங்களா, நீங்கள் இதுக்கு வந்து 10th பாஸ் ஆகிட்டு நீங்கள் ITI பண்ணி தான் எடுத்து போகலாம். சரியா, அப்புறம் நோட், எஜுகேஷன் போர்டு லிஸ்டஸ் ஆன் COBSC வெப்சைட் ஆன் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷெல் ஒன்லி பி கன்சிடர். உங்கள் 10th ஷீட் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் பதிவாக இருக்கணும். சரியா, அப்போ தான் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு என்ட்ரியாக ஆகும். சரியா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு சக்ஸஸாக போவீங்க. சரிங்களா, அப்படி இருந்தால் போகாதீங்க. ரன்னிங் பாஸ் பண்ண அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும். சரிங்களா, அப்போ வந்து ஏஜ் என்ன சொல்கிறாங்க, 18 to 22. ஓகே, 18-22 வயசு இருந்தால் போகலாம் நீங்கள். சரிங்களா, அப்புறம் நாவிக் born between 1 August 1992 31 July 2003. சரியா, அப்புறம் ஃபார் நாவிக் பிபி born between 1 October 1999 to 30 September 2003. அப்போ அப்பர் ஆன் ரிலேஷன்ஸ் ஆஃப் 5 years ST and 3 years ஆஃப் நோ செரமனி கேண்டிடேட்ஸ் அப்ளை பார்த்தா நீங்கள் SC ST இருந்தால், சரிங்களா, உங்களுக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரியா, நீங்கள் அப்ளை பண்ணலாம். 23-25 கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா, அப்புறம் வேகன்சி நம்ம ஜென்ரல் டியூட்டிக்கு நம்ம ஜென்ரல் டியூட்டிக்கு ஜிடிக்கான ஜென்ரல் கேஸ்ட் இருப்பாங்க பாரு. ஜென்ரல் கேஸ்ட்னு நான் சொல்கிறேன். OC இருப்பாங்க பாரு, OC அவங்களுக்காக 114 வேகன்சி இருக்குது. சரிங்களா, டொமஸ்டிக் பிரான்ச்சில் வந்து 22. அப்புறம் யாத்ரிக் மெக்கானிக்கல், அதான் நான் சொன்னேனே ஹெல்ப்பராக, மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, ரேடியோ ஆக்டிவ் இருந்தாலும் சரி, இன்ஜினியர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து 13. நீங்கள் ITI பண்ணிக்கணும். சரியா, அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நீங்கள் ITIனா நீங்கள் ITI பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் டிப்ளமா பண்ணியிருந்த எலக்ட்ரிக்கல்லேருந்து அது கூட அப்ளை பண்ணலாம். சரியா, எலக்ட்ரிக்கல் 4, எலக்ட்ரானிக்ஸ் 7. எலக்ட்ரிக்கல்னால் கரண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ்னால் உங்கள் மிஷின்ஸ். சரிங்களா, அப்புறம் மெக்கானிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், வண்டி ஷிப் எதனா ஹேஸ் பின் ரிப்பேர்ட் ஆன் தி சிஸ்டம், அவங்க இது பண்ணலாம். சரிங்களா, அப்புறம் திஸ் வேகன்சி ஆர் டென்டேட்டிவ் ஆஃப் மே சேஞ்ச் டிபெண்டிங் அபிலிபிலிட்டி ட்ரைனிங் லாட்ஸ். இது நம்மளுக்கு தேவையில்லை. சரியா, நம்ம இது செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷனுக்கு ட்ரைனிங்காக இது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கம்யூனிகேஷன்ஸ் தான் ஃபோனு. சரியா, ஃபோனா இதெல்லாம் சொல்லலாம். நாங்கள் எக்ஸாம்பிளில் ஃபோன் வச்சுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் சேட்டலைட் ஃபோனை வச்சுக்கலாம். சரிங்களா, இது நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொடியூசர், செலெக்ஷன் வில் ரெக்கார்ட் பேஸ்ட் ஆன் ஆல் இந்தியா ஆர்டர் ஆஃப் மெரிட் த பெர்ஃபார்ம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெரிட் அடிச்சிக்கணும். சரியா, நீங்கள் எப்படி செலக்ட் ஆவீங்கன்னா, நீங்கள் மெரிட் அடிச்சா தான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இது 4 மெரிட் அடிச்சா தான் நீங்கள் 4 மெரிட்டான உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃபிசிக்கலாக நல்லா இருக்கணும், மெடிக்கலாக நல்லா இருக்கணும். சரிங்களா, மெடிக்கல் ஃபிட்டிங் தான் போதும், அது பரவாயில்ல. உங்களுக்கு செலெக்ஷன் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா இருந்தால் தான் உங்கள் மெரிட் 1, 2, 3, 4 உட்காரும். சரிங்களா,
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1 2 3 4 செலெக்ஷன் ப்ரொசீஜர் அண்ட் டீட்டெயில் வேரியஸ் ஸ்டேஜ் ஆர் ஃபாலோஸ். டாக்குமெண்டேஷன் இதுதான் சரிங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. 4 வாட்டி உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடிக்கும். செலெக்ஷனில் ஒன்று, மெடிக்கலில் ஒன்று சரிங்களா. அப்புறம் செலெக்ஷன் ஆகிட்ட அப்புறம் ஒன்று, ட்ரைனிங் விட்டப்போ ஒன்று சரிங்களா. அப்புறம் போஸ்ட் அப்ளைட் டிபி ஜிடி யாத்திரிக் மெடிக்கல் ரிட்டன் செலெக்ஷன் ப்ராசஸ் 1, ரிட்டன் செலெக்ஷன் ப்ராசஸ் 2 சரி. இது நம்மளுக்கு தேவையில்லை, அங்கே போனால் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க சரிங்க. டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா. இதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் தேவையில்லை சரிங்களா. அப்புறம் ரொம்ப கொஷின்ஸ் வரும் சரியா. இதில் கமெண்ட்டில் எனக்கு தெரியும் ரொம்ப கொஷின்ஸ் என்ன வருவானா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக ரிட்டனா, நான் இது கிளியராக சொல்லிவிடுவேன் சரியா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் சரிங்களா. ஸ்டேஜ் 2 உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக இருக்கணும் சரிங்களா. அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக வரும் சரியா. 1600 மீட்டர் ரன் இருக்கும், 7 மினிட்ஸ் தருவாங்கப்பா சரிங்களா. 1600 மீட்டருக்கு 7 மினிட்ஸ் தருவாங்க. அப்புறம் 20 ஸ்குவாட் அப்ஸ், உட்டாக் பைட்டாக், சிட்டப்ஸ், அப்படின்னா சிட்டப்ஸ், அப்புறம் 10 புஷ்அப்ஸ் தருவாங்க சரிங்களா. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. அப்புறம் ரீஅசைன்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாஸ் ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இன்னொரு வாட்டி ட்ரை வைப்பாங்க அங்கே அந்த இடத்துல. இதில் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. இன்டர்னியன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சரிங்களா. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்போ திருப்பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நான் சொன்னேன்னு 4 வாட்டி உங்களுக்கு நடக்கும் சரிங்களா. ஸ்டேஜ் 3 கூட நடக்கும், ஸ்டேஜ் 4 கூட நடக்கும் சரிங்களா. இதோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுமானா இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை ஆன் ஜனவரி 5 ஜனவரிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வெப்சைட்டில் சரிங்களா. அப்புறம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோடட் வித் அப்ளிகேஷன். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இதில் வர எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாம் நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் எல்லா ஒர்க்கை செலெக்ஷனும் உங்களுக்கு ஆன்லைனில் தான் பதிவு வாங்கும் சரிங்களா. நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுன்னு கிளியராக சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் எந்தெந்த கொண்டு போகணுமானா நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஜிடி ஆன்லைன் அப்ளிகேஷன், 12th மார்க் ஷீட் சரிங்களா, 12th கிளாஸ் சர்டிஃபிகேட் சரிங்களா. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பை அப்லோடட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல், 12th கிளாஸ் மார்க் ஷீட் கம்ப்ளீட்டட் ஏபி, 12th கிளாஸ் சர்டிஃபிகேட் இஃப் கம்ப்ளீட்டட் சரிங்களா. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் இஃப் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட். அப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டாக வரும், உங்கள் பர்சன்டேஜ் வைஸாக ஷார்ட் லிஸ்ட்டாக வரும் சரிங்களா. லிஸ்ட் ஆஃப் அஃபிஷியல் டாக்குமெண்ட் அப்லோடட் கேண்டிடேட்ஸ் இன் ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் 2 சரிங்களா. இது நமக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து போகலாம் சரிங்களா. நான் மெயின் பாயிண்ட்ஸை தான் சொல்லுவேன் சரிங்களா. நமக்கு அப்ளை முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருந்தால் போதும், இவ்வளோ எலிஜிபிள் இருந்தால் போதும் சரிங்களா. நீங்கள் இந்த பிடிஎஃப் க்ளீனாக வேணுமானு க்ளீனாக படித்து பார்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ போட்டுவிடுவேன் சரிங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வாட்ஸ்அப் லிங்க்கும் தந்துவிடுவேன் சரிங்களா. எங்கள் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகணும்னு ஜாயின் ஆகலாம் சரிங்களா. எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில், இங்கிலீஷ்லேயே, ஹிந்தியில், மலையாளம்ல எந்த மாதிரி டவுட் இருந்தால் எந்த லாங்குவேஜ் கேட்கணும்னு கேளுங்க, அது கண்டிப்பாக பதில் வரும் சரியா. எல்லாருக்கும் ஜெய் ஹிந்த், ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் ப்ரொசீஜர்.